வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டீமுக்காக அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான். இவர் வந்து எல்எஸ்டிக்காக விளையாடி 3 மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஏ சேர்ந்த சுக்மன் கில் தான் இருக்காரு. இவர் வந்து ஜிடிக்காக 6 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 9வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த ஜாஸ் பட்லர். இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக 10 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 8வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இன்னொரு பிளேயர் இருக்காரு. அவர் யாருன்னா அஜய் ரவேனே தான். இவரும் வந்து 10 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஆர்ஆருக்காக 8வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான் இருக்காரு. இவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக 10 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 7வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா வீரேந்திர சேவாக். இவர் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்க்காக 10 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 6வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர் தான். இவர் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்காக வந்து 12 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 5வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4வது இடத்துல ஆண்ட்ரே ரசல் தான் இருக்காரு. இவர் வந்துட்டு கேகேஆருக்காக 13 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 4வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேவோட தளபதி ரவீந்திர ஜடேஜா தான். இவர் வந்து சிஎஸ்கேக்காக 16 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 3வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸின் கேப்டன், இப்போ கேப்டன் இல்லை, முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா. இவர் வந்து 16 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி 2வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏபி டிவிலியர்ஸ் தான் இருக்காரு. இவர் வந்துட்டு ஆர்சிபிக்காக 23 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஃபஸ்ட் இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழும். நீங்கள் போகிற ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக அமையும். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிராவோ ராஜேஷ்.